ஜாக்டோஜியோவை தன்னுடைய இதயத்திலே வைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற வரலாறை தற்பொழுது படைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் சார்பாக ஒரு கால் நூற்றாண்டினுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இன்று அந்த போராட்டத்தினுடைய இறுதியை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தலைவர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடந்த காலத்தில் எங்களுடைய போராட்ட களத்துக்கே வந்து நான் இருக்கிறேன், இவர்களிடத்தில் நீங்கள் போராடி உங்களை வரித்து கொள்ள வேண்டாம் என்று சொன்ன தலைவர். என்னுடைய வாழ்வாதார மாநாட்டிற்கு வந்து உங்கள் கோரிக்கையை மறக்கவில்லை, மறுக்கவில்லை, மறுத்துவிடவில்லை என்று சொன்னவர். அந்த கோரிக்கையை இன்று மறைக்காமல், மறுக்காமல் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேலான ஊழியர்கள் இன்று மகிழ்ச்சி கடலிலே தத்தளிக்கின்ற வகையிலே நேற்று மகிழ்ச்சி கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓய்வூதியத்தை இந்தியாவுக்கே முன்மாதிரியாக கிட்டத்தட்ட டெல்லி இன்று திராவிட மாடல் ஆட்சியை சென்னையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒற்றை செங்கல்லால் இந்த இந்தியாவை திருப்பி பார்க்க வைத்த துணை முதலமைச்சர், அவரை திராவிட சித்தாந்தத்தை விதைத்தவர், இன்று நேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவிப்பால் இந்திய தேசமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13,000 கோடியை ஒதுக்கி ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்த தலைவன். கிட்டத்தட்ட 48,000 ஆசிரியர், அரசு ஊழியர்கள், சிபிஎஸ்சியிலே ஓய்வு பெற்றவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் வழியிலே வந்த கருணை உள்ளம் படைத்தவர் என்று நிரூபிக்கின்ற வகையில் இன்று அவர்களுக்கும் கருணை தொகையை வழங்கியிருக்கிற ஒரு அற்புதமான தலைவன் ஆட்சியிலே நாங்கள்லாம் பணியாற்றுவதை மகிழ்ச்சியாக எண்ணி பார்க்கின்றோம். இது முடியாது என்று சொன்னதை முடித்து வைத்தவர், சொன்னதை செய்தவர், சொல்லாதையும் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட தலைவருடைய அறிவிப்பால் என்று அருகில் இருக்கிற மாநிலமெல்லாம் இதை நடைமுறைப்படுத்துகின்ற சாத்தியத்தை வந்திருக்கிறார்கள். எப்படி காலை சிற்றுண்டியை வழங்கினாரோ, உலகமே போற்றுகின்ற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கி வரலாறு படைத்த தலைவன், பல திட்டங்களை அறிவித்த தலைவன், திராவிட மாடல் ஆட்சி, தந்தை பெரியார் கொள்கை, பேரறிஞர் அண்ணா கொள்கை, டாக்டர் கலைஞர் வழியில் இன்று நான் இருக்கிறேன் என்று அடுத்த தலைமுறையை பென்ஷனை கலைஞருடைய சன் இன்று வழங்கியிருக்கிறார். நேற்றைய தினத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாற்றி அதே தருணத்தில் இந்த இனிப்பை எங்களுக்கு பகிர்ந்தது ஒரு சாதாரண தொண்டனுக்கு ஒரு இனிப்பை ஊட்டிய முதல்வன் இந்த தமிழ்நாட்டுடைய முதல்வன். இதுவும் வரலாறு. அதே வரலாறு என்னுடைய துணை முதல்வரும் இங்கே எங்களுக்கு அளித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. துணை முதல்வர் எழுச்சி நாயகன் எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு வந்திருக்கிறோம். ஆசிரியர், அரசு சார்பாக, லட்சோப லட்ச ஊழியர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்து நாங்கள் நன்றி மாநாடு அறிவிக்க விளைந்து கொண்டிருக்கிறோம், கூடி பேச இருக்கின்றோம். மீண்டும் வாழ்வாதார மாநாடு இன்று நன்றி மாநாடாக லட்சோப லட்ச ஆசிரியர், அரசுகள் அவருக்கு நாங்கள் காணிக்காக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.